லைக் இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷனால பார்டர்ல எல்லாமே வந்துட்டு போலீஸார் நிறைய குவிக்கப்பட்டிருக்காங்க. தட் இஸ் தமிழ்நாடு பார்டர்ஸ்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ்ல எல்லாத்துலயுமே லைக் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க. மெரினா பீச்லயுமே வந்துட்டு இப்போ விஜய்க்கு இருந்த பாதுகாப்புலாம் போயிட்டு இப்போ மெரினா கமெண்ட்ஸ்மே என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல நிறைய ப்ரொடெஸ்ட் இன்னொரு ஜல்லிக்கட்டு உருவாயிடுமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மார்னிங் ஆளுநர் மாளிகை முன்னாடி தொண்டர்கள் வந்து இது பண்ணது. ஏன்னா இங்க ஒரு ஒரு மாசான பீப்புள் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உண்மையாவே வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் வந்து இந்த எலெக்ஷன்ல நடந்திருக்கு. அது ஒரு 2.5-3 years ஆஃப் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரத்துல கொண்டு வந்து மக்களுக்கு என்னன்னா ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு இந்த இடத்துல. எப்பவுமே போயிட்டு இருக்கும்போது தட்டு இந்த யங்கர் ஜெனரேஷன் இப்ப திரும்பவும் அந்த மாஸ் மென்டாலிட்டி உடையிற மாதிரி இருக்கும் போது கண்டிப்பா இந்த இடத்துல கலவரங்களோ போராட்டங்களோ இல்ல திரும்பவும் எலெக்ஷன் வந்தாலுமே இன்னும் அதிகமான உடையிறதுன்றதை தாண்டி மக்களுக்கு இப்போ என்ன அது ஒரு வெறுப்பு ஆயிடும் இந்த இடத்துல அப்படின்னா வந்துட்டு லைக் நாங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கோம் இவ்வளோ ஓட்டு போட்டு, அப்போ அது நடக்கலன்னும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லைக் ஆதங்கம் வெறுப்பு வந்து அந்த இடத்துல அதிகமாகிடும்.